ருஃபியாத்தில் அக்லாம் ஜஃபத்தி ஸுஹுஃப், எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, காகிதங்கள் காய்ந்து விட்டன என்றார் அல்லாஹ்வுடைய அப்பயே முடிவாயிருச்சு. அதனால we should stop making narrating conspiracy theories. நம்மள அப்படி பண்ணிடுவாங்க, சதி அதிகமா இருக்கு, நம்மளால வெல்ல முடியாது. நான் கேட்கிறேன், வெறும் 313 பேரை வைத்துக் கொண்டு உலகில் யாருமே நமக்கு ஆதரவாக இல்லை என்கின்ற நிலையில், உலகில் இந்த கூட்டத்தை தவிர வேறு யாருமே நமக்கு ஆதரவாக இல்லை என்கின்ற நிலையில் நிர்கதியாக வந்து பாலைவனத்திலே அமர்ந்து 1000 பேருக்கு மேலாக எதிரிகளை சந்திக்க களத்திற்கு வந்து நின்று மிகச்சரியான வெல் எக்யூப்ட் கேமல்ஸ், வெல் எக்யூப்ட் வெப்பன்ஸ் அத்தனை எதிரிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஓட்டை உடைசலான வாள்கள், ஓட்டை உடைசலான அம்புகள், பலகீனமான ஒட்டகங்கள், பலகீனமான தோழர்கள் என்பதை எல்லாரையும் வைத்துக் கொண்டு களத்திலே போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். ஆனால் எதிரியை சந்திப்பதில், அந்த சோதனைகளை கடப்பதில் சோதனைகளை சாதனையாக மாற்றினார்கள். நாம் தான் சோதனைகளை சதிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த எதிரிகளுக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நின்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் தஹலிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத். இங்க பார் இறைவா, இந்த கூட்டம் அழிந்து விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய். உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கும் உன் கலிமாவை துதிப்பதற்கும் இந்த கூட்டம் தான் இருக்கிறது. எங்களுக்கு நீ வெற்றியை கொடு, எங்களுக்கு நீ வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். விடிந்த காலையில் அல்லாஹ் வானவர்களை இறக்கினான். பெரும் பெரும் பலசாலிகளை புறமுதுகில் விழ வைத்தான் அல்லாஹ். கழுத்தின் மீது அடிகளை வைத்தான் அல்லாஹ். சங்கிலிகளால் பிடித்து பலகீனப்பட்ட சஹாபாக்களின் கைகளில் கொடுத்தான் அல்லாஹ். அன்றைக்கு களங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்த அதே அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். அதே ஆற்றலோடு இருக்கிறான், அதே சக்தியோடு இருக்கிறான். உதவி கேட்கும் நாம் அந்த ஈமானோடு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம்.